வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 2வது எபிசோட் ஆஃப் வாக்கிங் ஜாம்பீஸ் அந்த கேமோட 2வது எபிசோடில் தான் இப்போ ஆட வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ட்ரேடிங்லாம் பண்ணி பாடா ஒரு 1000 காசு, இப்போ ஒரு 3000 இருக்குது காசு. இதை வச்சுட்டு ஏதாவது பொருள் வாங்கலாம், அப்புறமா வாங்கிக்கலாம். ஓகே எழுதுரு, உங்கள்கிட்ட தான் ஏதோ பேசணுமாமே. என்னடா அது? யாரு நீ? தள்ளிவிடி. என்னடா பேசியிருக்க? ஓகே, உன்னால் இன்னும் சுட முடியுமா? எனக்காக ஒரு வேலை செஞ்சு கொடு அப்படின்றாப்புல. வெஸ்டர்ன் ஏரியாவுக்கு போகணுமா? அதுக்கு முன்னாடி என்னை வந்து ஈவினிங் வந்து பார்க்க சொல்லி சொல்கிறாப்புல. ஓகே, தட் ஈவினிங். ஓகே, அன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்களாமே? ஆமாம் ஆமாம், உட்காரு அப்படின்றான். இல்லை வேணாம், மாடுலேஷன் எடுக்க வேணாம், அப்படியே சொல்கிறேன். இங்கே பாரு, நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்மளுக்கு வந்து சப்ளைஸ்லாம் தீர்ந்துட்டுருக்கு. கடைசி போன வாரமே எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்றான். அப்படியா? அப்போ இப்போ இங்கே இருக்கிற சாப்பாடு எப்படி நீங்கள் செஞ்சீங்க? அது எதை வச்சு செஞ்சோன்னு தெரிஞ்சால் உன்னால் சாப்பிட முடியாதுப்பா. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவன் வளர்த்த ஏதாவது கோழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வின்டர் வரப்போகுது, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, இப்போ நான் அந்த சப்ளைஸை போய் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா நீங்கள் என்னையே கடிச்சு சாப்பிட்ருவீங்களா? ஆக்சுவலி நான் ஃப்ராங்க் கிட்ட தான் பேசினேன். அவன் என்ன சொன்னான்னா, உன்னை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஓகே தானா. அட பாவீங்களா, என்னடா என்ன சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஓகே, வேறு யாருக்காவது என்னை சாப்பிட்ணுன்னு தோணுதா? ஓ லில்லியா, அவளும் வந்து என்னை சாப்பிட்டா ஓகேன்னு தான் சொல்லியிருக்கா போல். இங்கே இருக்கிற எவனுக்கும் நம்மளுக்கு பிடிக்காது போல். ஓகே, என்ன திருப்பி என்னடா ஃபஸ்ட்டில் ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிக்கிற? டெய்லியும் தண்ணியை போட்டு படுத்துருவான் போல். இப்படி போதையில் தான் எந்திக்கிறான். சீக்கிரம் எந்திராப்பா. ஓகே சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க மிஷினை பார்ப்போமா? என்ன ஃப்ரீ ரிசோர்ஸா? ஓகே, ஃப்ரீ ரிவார்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா? ஸ்பின்னு இல்லை, இது எதுக்குடா? ஸ்கில் பாயிண்ட்ஸ் கொடுங்கடா. இன்னும் பெட்ரோல் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள்லாம் ஆட போகிறதில்ல. வேறு என்ன வேணும்? டெய்லி இது. ஓகே ஓகே, டெய்லி இது பண்ண கிடைக்கிறது. ஜாம்பி பாஸ்ன்னு மேலே வர ஏதோ துடிச்சிக்கிட்டு இருக்குது. என்னது இது? நேற்று வாங்கணும் கன்னுங்க, இது ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இருங்க, இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதோட பவர் அதிகமாக தான் இருக்குது, 20 கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 குவெஸ்ட் இருக்குது. என்னது இது? ஓ, இதுலேயுமே பேட்டில் பாஸ்லாம் இருக்காடா. சிங்கிள் பிளேயரில் என்னடா பேட்டில் பாஸு? சயின்ஸ் பேஸா ஓல்டு ஹவுஸா? ஃபஸ்ட்டு தள்ளி போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுவோமா? எல்ட்ரு கொடுத்ததே ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். என்ன ஆஃப் நேக்கடு? என்னதே? காயப்பட்ட பொம்பளை யாரோ இங்கே இருக்காங்களாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்குது போல். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி அதில் வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டு கூட போகலாம். அந்த ஸ்கில்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இப்போது போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய் ஓ, இதான் ஆஃப் நேக்கடாடா? அடைச்ச. ஏய், கால் ரொம்ப வலிக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஓகே, ஃபைட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, நம்ம உதவியே செய்வோமே, நம்ம நல்லவன் தானே. ஏய், என்ன அட்டாக் பண்ணாரா? ஐயோ, அதான் இந்த கேமில் இந்த ஜாம்பி இன்வேஷன் நடந்த இடம்லாம் இப்படி தான் இருக்கும். என்னடா சுடுறானுங்களா? பின்னாடி வர ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து சமாளிக்கணுமே. வேறு கன் எடுறா. 5 போயிட்டுருக்கு, இது கண்டிப்பாக செட் ஆகாது. வேறு ஏதாவது வச்சு தான் போடணும். ஓகே, இது ஸ்னைப்பர் தான். எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். 27, பரவாயில்லைங்க. 9 போகுது. என்னடா? சேர்த்துட்டான். யாரும் சைடில் அடித்த மாதிரி வேறு இருந்துச்சு. ஓகே, என்ன இப்படி இங்கேருந்து எப்படி போகிறதுண்ணா? இப்போது எப்படா போனோம்? சும்மா மேப்பை கிளிக் பண்ணால் வந்துடுமா? ஏய் சூப்பர்ரா, ஸ்கில் இது. இந்த வெப்பனை வேறு அப்கிரேட் பண்ணலாமா? அட்டாக் ஸ்பீடு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் இதை விற்றுருவேன், அதனால் இதுக்கு அவ்வளோவா அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது புதுசாக நல்ல பவர்ஃபுல்லாக கன் வாங்கினதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். வந்துட்டேன்.
எத்தனை பேர்ரா இருக்கீங்க இங்கே? ஏய் நில்றி அந்த டேங்க். ஓகே, எல்லோரையும் போட்டு தெளியாச்சு. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? சாவு. ஓகே. ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்தால் 33 போகுது, தள்ளி இருந்தால் 27 போகுது. ஓகே, அது போதும். இவனுங்களுக்குலாம் 20 தான் இருக்கும் போல் ஹெச்பி. ஒரு ஷாட்லேயே செத்துட்றானுங்க. அதுவும் ஹெட் ஷாட் தான். தலையில் உடம்புலாம் பட்டுச்சுன்னா எடுத்துக்குது. ஒரு 2-3 அட்டாக் எடுத்துக்குது. ஓ, நியூ இன்ஃபர்மேஷன். ஷெட்டுக்குள்ளே போயிட்டு தேட சொல்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வேர் ஹவுஸ். அது வேர் ஹவுஸாடா? ஓகே, அந்த வேர் ஹவுஸ்குள்ளே போயிட்டு சாப்பாடு வைக்க சொல்லலாம். இங்கே வர நிறைய பேர் இருக்கானுங்க. உள்ளே இருப்பான்ல? ஆமாம், இருப்பான். ஓகே, ஒருத்தி இதாக இருக்கா. போடு, தலை தெரிச்சிச்சு. ஓ, இதான் சாப்பாடு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகணுமா? யூ ஃபவுண்டு. ஐயோ, தள்ளிப்போடா. சாப்பிடா. ஷாட்கன் ஆமோ. சூப்பர். ஷாட்கன் வாங்கினா சூப்பராக இருக்கும். ஏறா வரேன், வந்துட்டேன். என்னது கேஸ்லினா? ஓ சூப்பர்ரா. என்ன கேஸ்லின் எடுக்கிறானா? இப்போ எவ்வளோ அடிக்க வந்துடுவானா? இறாரா. பாடா, பறக்க விட்டாச்சு. ஆல்ரைட் கைஸ், இப்போதைக்கு மிஷினை முடிச்சாச்சு. நம்ம இப்போ கிளம்பிடலாம். சயின்ஸ் பேஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவன் ஒரு வேலை கொடுத்துருந்தான்ல, ஃப்ராங்கோட சேர்ந்துட்டு ஒரு இடத்த ஏதோ போய் உடைக்க சொன்னானுங்க. ஓ ஓகே, ஏதோ கட்சிலாம் இங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து கிரனேட்ஸ் வேணும். அது எல்லாத்தையுமே காலி பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் சைலண்ட்டாக அப்ரோச் பண்ண சொல்கிறான். இப்போ உனக்கு பிளான் என்ன? அந்த பேட் எடுத்துக்க, அப்படியே போயிட்டு ராக்கெட்ஸ் எடு. ராக்கெட்ஸா? ஓகே, அந்த மைன்ஸை வெடிக்க வை. எனக்கு தெரிஞ்ச அந்த மைன்ஸ்லேருந்து நிறைய ஜாம்பிஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உட்லேண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரி, எனக்கு கவர் கொடுப்பியா? கார்லன்ட்டு உன்னை கவர் பண்ணுறேங்கிறாங்க பைத்தியக்கார. அப்போ நம்ம தனியாக தான் இதை பண்ணியானும் போல். ஓகே, பேஸ்கெட் பால் ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேனே. இது எக்ஸ்ட்ராவாக இருக்குமா? அப்போது ஓகே, ஒன்று விற்றுடலாம். இப்போ வந்து நான் அதுக்குள்ளே போயிட்டு ராக்கெட்ஸை எடுக்கணும். ஏதோ ஒன்று வந்துச்சு. ஊந்துட்டு வருது. ஆஹா, புதுசாக டைப்பாக வச்சுருக்கானுங்க ஜாம்பிஸை. மிதி நல்லா மிதி. ஓகே. டேய் இதை வர இப்போ இதை வச்சு தான் அடிக்கணுமா? கன் யூஸ் பண்ணக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு கன் யூஸ் பண்ணால் எல்லாமே நம்ம பக்கம் வந்துடும் போல். ஆல்ரெடி வந்துட்டானுங்கடா. ஓகே, இருங்கடா. இதில் போய் இப்போ வச்சு எல்லாத்தையும் தெறிக்க விட்ற வேண்டியதான். வந்துட்டான்ல பெரிய மாடா, வெட்டிக்கு விடு. என்னங்க, அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சு. இதை வச்சே இன்னும் நம்மளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. நிறைய புக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளோதானா? மிஷின் முடிஞ்சிச்சு. இருங்கடா. இந்த மைன்ஸ் வந்து சயின்ஸ் பேஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு நானுங்க. ஓ, இதாங்க லேபு. இந்த லேபுக்குள்ளே தான் நம்ம போனோம். எனக்கு தெரிஞ்சு இதில் சீக்கிரமாக போக வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லாத்தையும் கண்டுறேன். ஆனால் எக்கச்சக்கமாக இருக்கானுங்க. நல்ல வேலை கிரனேட்லாம் யூஸ் பண்ண வச்சுட்டானுங்கடா. இவனுக்கு செம்ம அதிகமாக இருக்குது ஹெச்பி. செக்யூரிட்டினால வெஸ்ட்லாம் போட்டிருக்கானுங்கள்ல, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. நல்ல வேலை. வேறு யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னடா? கொஞ்சம் எம்டியாக இருக்குது இந்த இடம். ஓகேடா, கிளம்பலாம், வா போகலாம். உங்ககிட்ட வந்து நின்னா தான் முடியுமா மிஷினு? ஓகே, நம்ம இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஃப்ராங்க் கிட்டே போயிட்டு கொஸ்ட்டே இருந்தால் முடிச்சாச்சுல. கொஸ்ட்டு கம்ப்ளீட்டட். காசு கொடு. ஜாம்பி ஸ்லேயர் ஏசுன்னு ஒரு ஜாம்பி ஸ்லேயர் இருக்காராம். அவர் இப்போ உட்லாண்ட்ஸில் தான் இருக்கார் போல். அவர்கிட்ட போனோன்னா அவர் வந்து உனக்கு ஜாப்ஸ்லாம் கொடுப்பாரு அப்படின்னு. ஓகே, வேறு எதாவது இருக்கா? அவள் வந்து லில்லியா வேறு ஏதோ கொஸ்ட் வச்சுக்கிறா. என்ன வர சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கே கொஸ்ட் கொடுக்குறானுங்க. என்னது இந்த செல்? ஆமாம், இந்த பேட்டையும் செல் பண்ணிடுறேன். தேவையில்ல இனிமேல்.
செம கன்லாம் இருக்கேன், ரெண்டுமே ஷார்ட் கன்னாடா. இது வாங்கணும், இந்த கத்தி வாங்கணும். இந்த கத்தியை வச்சு சண்டை போட்டு பார்க்கணும். புக்கு, இந்த கத்தி கண்டிப்பாக வேணும். கத்தியை வச்சு எதாவது பண்ணலாம். இப்போதைக்கு அவ்வளோதான் நிற்கிறேன். இங்கே எதுவும் இல்லை. இருடா. ஓ, லெவலில் போயிட்டேன். சூப்பர். 5 பாயிண்ட்ஸ். என்ன பண்ணலாம்? டேய், இவனே ஷார்ட் கன் கொடுத்துக்கிறான். என்னது, இதுவும் ஸ்னைப்பர் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாமா? ஆமாம், ஷார்ட் கன் தான் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஷார்ட் கன் ஆமோ வேறு கிடச்சிருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். என்னத்தை ஏற்றலாம்? ஸ்பீச் ஏற்றலாமா, இல்லை அந்த பேட் யூஸ் பண்ணணும்? பேட்டை மீலை டேமேஜ் ஏற்றிடுவோமா? ஏற்று மீலை டேமேஜ் இப்போதைக்கு ஏற்றிருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் மாற்றக்கூட முடியாது, அதான் பிரச்சனை. ஃபஸ்ட்லேருந்து தான் கேம் ஆடணும் போல். நான் வந்துட்டேன். ஃப்ராங்க் ஒரு குவிஸ்ட் வச்சுக்கிறான். ஓகே, இவன் தான் ஏசுன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் காயின்ஸ் தருவாங்க. காயின்ஸ் தர்றதுக்கு வந்து குவெஸ்ட்டு மாதிரி போல். இல்லையா, ஏதாவது சொல்லணுமா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறியாம்மா நீ? ஒரு டிஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே சப்ளைஸ்லாம் இருக்குது, அங்கே ரேடியேஷன் இருக்குமா? ஓகே, இப்போதைக்கு அந்த இடத்த கிளியர் பண்ணு. உனக்கு நான் வந்து ஹீலிங் பண்ணுறது எப்படி, அதாவது இந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த க்யூரிங் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுலாம் காமிச்சிருக்கானுங்க. செம்ம டீட்டெயிலாக இருக்குது கேம். பாலிகானில் இருந்தாலும் ஒரு மாதிரி. ஹேய், இன்னமும் வச்சுக்கிறான்டா. ஏங்க இப்படி தாண்டா ஃபஸ்ட்டு மேலே ஏதோ வச்சுருந்தீங்க, என்னடா எல்லா இடத்துலையும் ஏதோ வச்சுருக்கீங்க? ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. தேடணும் போல் இந்த இடத்த இன்னும் நல்லா. இல்லை ஃப்ராங்க்கு மண்டையா, என்னை சாப்பிட்றதுக்கு ஐடியா கொடுக்குற நீ? ஓகே, வேஸ்ட் டம்ப் இருக்குது, அங்கெல்லாம் தண்ணியை க்ளீன் பண்ணணுமா? ஓகே, இப்போ ஏதோ தண்ணியை க்ளீன் பண்ணணும். ரேடியேட்டிவ் வேஸ்ட்டு அந்த தண்ணியில் கலக்குது, அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்ட்ரே, இந்த குவெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சப்ளைஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? இப்போ வின்ட்ரு வரப்போகுது. இந்த வின்டர் இஸ் கம்மிங், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. டேக் ஃப்ராங்கை கூட கூப்பிட்டு போய் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்றான். ஏன்டா போய் கண்டுபிடிக்கச்சிலே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே, 2 தடவை வேலை கொடுக்குறான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போனது பைக்கில் போனோம்னு நினைக்கிறேன். யூஸ் அவுட்டோர் மேன் ஸ்கில். ஓய் ஏங்க, அப்படி பார்த்தா 6 ஸ்கில் ஏறிடுச்சு. ஆஹா, புக்கு படிக்கிறது என்னடா இவ்வளோ நல்லா இருக்குது. புக்கு படித்தா ஸ்கில் ஏறுமா? ஆக்சுவலி உண்மையிலேயே ஏறும், நம்ம எங்கே புக்கை படிக்கிறோம். ஐயோ, குயில் கற்றுக்குங்க. ஒர்க் ஃபார் அ டாக்டர். ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் வேலை செஞ்சுருவோமா? அதாவது டாக்டருக்காக வேலை செய்வோமா, இல்லை தள்ளி போய்டு? நம்ம எப்போவுமே இதை ஒரு பிளான் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு தள்ளி இருக்கிறத முடிச்சுட்டு அப்புறமா பக்கத்தில் வருவோம். இப்போ பைக் வச்சுருக்கேன். பைக்கு மாதிரி வேறு ஏதாவது காரு கீரு கிடைக்குமான்னு தெரில எனக்கு. ஏன்னா இங்கே வந்து ஸ்டோரில் வந்து கார்லாம் இருந்துச்சு, அது வாங்க முடியுமான்னு தெரில. ஷார்ட் கன் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். சாவு தெரி 18 எவ்வளோ? சரி, தெரில. எனக்கு மேக்ஸ் வராதுங்க. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஐயோ, குழம்பு விட்டானுங்க. ஓடு, சரி, எல்லாம் சாவு. பள்ளி கற்றுதுங்க. ஏய், என்னடா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணச்சில் தான் எல்லாம் கற்றும், இல்லைனா ஒருத்தனும் கற்ற மாட்டான். சைலண்ட்டாக இருக்கும். எடு எல்லாத்தையும் எடு. லெட்ஸ் கோ பாய்ஸ், லெட்ஸ் கோ. என்னடா? ஓகே, இப்போ கேஸ்லைன் எடுக்கணும் போல். கேஸ்லைன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போய் காரில் வச்சுட்டா போதும்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகுறா? சும்மா ஒரு கிளிக் பண்ணால் வர மாதிரி வைக்க மாட்டானுங்க போல். ஓடு. நீ என்னங்க, நீங்கள் எப்பவும் இல்லாத அவளுக்கு கொஞ்சம் நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி. இல்லைனா எப்போவுமே இருக்கும், நம்ம தான் கவனிக்கிறது இல்லையா? ஸ்பான் ஆகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணோம்? லேடர் எடுக்கணுமா? ஆக்சுவலி இப்போ மேலே இருக்கிற சோலார் பேனல் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சோலார் பேனல் இருக்கிறதுனால தான் அவங்க இப்போதைக்கு வாட்டரில் இருந்து, அதாவது ரிவர் மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. சோலார் பேனல்லேருந்து கரண்ட் எடுத்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குதிக்க முடியாதாடா? இப்படி தான் கீழே இறங்கி ஆனும் போல். கீழே வெயிட் பண்ணிருக்கானுங்களே. கீழே இறங்கினா அடிப்பானுங்களோ? நிறைய பேர் இருக்கானுங்க. நான் இந்த கன்று மாற்றிக்கிறேன்.
கீழே இறங்க. டேய் ஐயோ வந்துட்டான்டா. சரி தலையை கட்டுறா. வேறு வழியில் கீழே இறங்கி தான் ஆகணும். எங்கே இருக்கா? சை பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்களே. ஏன்னா வரிசையாக வரீங்க, வரிசையாக வரானுங்க. ஏய் நீ ஏறா சைடில் கோமாளி. அமெரிக்கா ஃப்ளாக் இருக்குது கன்னில். நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஐயோ ஓ ஃபஸ்ட் எய்டுக்கு புக்கு கிடச்சிருக்கு. ஓகே எல்லாத்தையும் ஏற்றுறா உள்ள. சோலோ பண்ணல எப்படா இப்போ வச்சுட்டான் போல் எப்படியோ. மேலே அப்படியே மடக்கி வச்சுருக்கான். மடக்கி வைக்கல, ரெண்டுத்தையும் அப்படியே சைடில் மேலே வந்து வச்சுக்கிறான். சரி திருப்பி போகலாமா? இல்லை இந்த ரேடியேக்டிவ் வேஸ்ட், அது ஏதோ தண்ணியில் ரேடியேக்டிவ் வேஸ்ட் இருக்குனால. ஓகே இப்போ தண்ணியில் ரேடியேக்டிவ் வேஸ்ட் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துக்கிறோம். நின்றி. ஏய் கடிச்சிட்டா சைக். சார் ராங் நம்பர். கன் எடுத்துக்கிறேன்டா. ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டோமா? நிறைய பேர் வந்தால் நான் அந்த கன் யூஸ் பண்ணுறேன். ஷார்ட் கன்லாம் பக்கத்தில் டப்புன்னு போட்டு தள்ளுறதுக்கு. வேறு யாராவது இருக்கீங்களா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். என்னடா வச்சதானடா சொல்லுவேன், அப்புறம் எப்படி மிஸ் பண்ணேன்? உடம்புல பட்டுச்சுன்னா 6-6ன்னு போகுது. ஐஷை நல்ல வேலை எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் வைக்கல, இல்லைனா செத்துருப்பேனா. இப்போது ஓப்பன் ஆகுது. ஓகே நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோமா? இங்கே என்னடா ஹிடன் ஏரியாலாம் வச்சுருக்கீங்க? இங்கே ஏதாவது தண்ணிக்கு டேங்க் மாதிரி இருக்கும் போல், அதை க்ளீன் பண்ணணுமா நான்? தண்ணி டேங்க்கில் ஏய் என்னடா கண்ட்ரோல் பேனல் என்னெல்லாமோ இருக்குது. பங்கரா இது? ஹைடெக் பங்கராக இருக்கே. லேபோட பயங்கரமாக இருக்கும் போல். ஓ சூப்பர். எலக்ட்ரானிக் டோர்ஸு, கண்ட்ரோல் பேனலு என்னெல்லாமோ இருக்குது. ஹேக்குங்க. ஐயோ இவனுங்களோட ஹேக் வேறு பயங்கரமாக இருக்குமே. ஓகே இது ஸ்லோவாக தான் இருக்குது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாடா உள்ளே போடா. ஓகே ஓ இதை வச்சு இப்போ சரி பண்ணுமா? லோ எனர்ஜி. ஓகே கேனிஸ்டரில் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வா. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் இதை ஆன் பண்ணோன்றான். ரேடியேட்டிவ் வேஸ்ட்டு எப்பட்றா இதை வச்சு சரி பண்ணுவீங்க? ஜென்ரேட்டர் போட்டு தண்ணியை க்ளீன் பண்ணும் போல். அது ரேடியேட்டிவ் வேஸ்ட் எப்பட்றா ஜென்ரேட்டர் வச்சு க்ளீன் பண்ண முடியும்? சரி தெரில, கேம் லாஜிக்கு. நான் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. போடா மேலே போடா சீக்கிரம் போடா. உள்ளே ஏதாவது இருக்கா? ஏய் ஜாம்பி நாயி. நீங்கள் நாயெல்லாம் ஜாம்பி ஆக்கி வச்சுக்கிறீங்க. ஐயோ வேறு எந்த ஜாம்பி படத்துலையும் நாயெல்லாம் ஜாம்பி ஆகாதுடா. ரா நான் வரேன். இந்த கன்று ரீலோட் பண்ணச்சுன்னா செமையாக இருக்குது சத்தம். எனக்கு அதனால தான் இந்த கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கன்னை நான் விற்பேனான்னு எனக்கு தெரில, ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் வந்துச்சு நான் விற்றுருவேன். ஆனால் இந்த கன்னோட ரீலோட் சவுண்டு செமையாக இருக்குது. கிளிக்னு ஒரு சத்தம் வருது. ஆமாங்கடா. ஓகே இப்போ அப்போயே அந்த பெட்ரோல் கேனை ஃபில் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன். பட் வேறு யாரும் இல்லை, நல்ல வேலை. பெட்ரோல் கேனை ஃபில் பண்ணிட்டு இப்போ இந்த ஜென்ரேட்டர் ஓட விட்டால் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏய் கரண்ட் அடிக்குதுங்க மேலே. ஏய் என்னடா இப்படிலாம் வேலை செய்ய மாட்டா? அது இதை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க போல். இன்னும் வேலை செஞ்சுதா? ஓகே பட்டன் அப்படி அழுத்திட்டேன். ரேடியேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுச்சு. சரி எதை ஒன்று ஃபேக்ட்ரி இதான் கடைசியாக இப்போ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம இப்போ கடைசியாக பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு? அந்த லில்லியான்னு ஒரு பொம்பளை இருந்தாலே டாக்டரு, அவளுக்காக பண்ண ஏதோ க்யூரிங் சொல்லித்தரேன் அப்படின்னா. ரேடியேட்டிவ் டேங்க்லேருந்து ஏதோ லீக் ஆகிட்டுருக்கு. ஓகே இப்போ இந்த டேங்க்கை ஃபிக்ஸ் பண்ணணுமா? அதுலேருந்து ரேடியேஷன் வரும்டா. இங்கே பக்கத்தில் நிற்கிறதே பிரச்சனை. இவனுங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறானுங்க. ஏய் என்னடா இவ்வளோ சுத்தமாக இருக்குது? சாவுங்க எல்லாம் சாவுங்க. வெல்டிங் ஏன்டா இதை வச்சு அதை வெல்ட் பண்ண போறியா? எங்கள் பக்கத்தில் போய் நின்னாலே இவன் பொசுங்கிடுவான். இதை வச்சு எப்பட்றா பண்ணுவீங்க? சாவடி என்ன வரிசையாக வரீங்க?
கொஞ்சம் கஷ்டம்தான் போல். இந்த கன்னை மாற்றிப்போமா, பொடுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை வேணாம், இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இதுவும் போடு, தெரிக்குது சாப்பிடா. ஏய் என்னடா எலும்புலாம் தெரியுது? கை பிஞ்சிருச்சு. கால் பீமா? இல்லை கால் பீலையே. இரு, கை பீங்குது ஆனால் கால் பீய மாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல. இரு போடு நெஞ்சு. ஐயோ அந்த கையில் இருக்க தோல்லாம் செதறுதுங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கு. என்ன லெவல் டீட்டெயிலிங் பண்ணிக்கிறான் பாரு. இந்த மாதிரி கேம்லாம் பயங்கரமாக தான் ஆகும். அதுவும் லோ கிராஃபிக்ஸ்னாலும் செம்மையாக பண்ணிட்டான். ஏன்னா நீ அவன் அது பக்கத்துலேயே போகல, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. பக்கத்துலலாம் போய் நின்னா என்னத்துக்கு ஆகுது? ஏதாவது சூட்டு போட்டு பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் கூட நம்புகிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே சாப்பிடா, எல்லாம் சாப்பிடா. ஓகே இப்போ என்ன பண்ணுமா? என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஓ இந்த ரேடியோ ஆக்டிவ் க்ளீன் பண்ணுறது. அது மேலேயே போய் நின்றுருப்பான். இதுங்க வச்சு க்ளீன் பண்ணாலும் எதுவும் மாறாதேடா நம்மளுக்கு. ஆனால் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி, ஹெல்த் எதுவும் கம்மியான மாதிரி இல்லை. அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட மிஷினை இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அங்கிட்டு போயிட்டு முதல்ல ரிவார்டெலாம் கிளைம் பண்ணிக்கிறேன். ட்ரேடிங்கில் போயிட்டு எல்லாத்தையும் முதல்ல செலவு பண்ணோம். இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல வேஸ்ட் பண்ணோம். குட்றா காசு குட்றா. அவ்வளோதானா? இவங்ககிட்ட வேறு மிஷின்ஸே இல்லை போல். எனக்கு என்ன இது இந்த மாதிரி தான், இந்த இடம் முழுக்கவே இதுதான் போயிட்டுருக்குமா? ஸ்டோரி ஏதாவது இருக்குமான்னு தெரியல. செல்லுப்பா எக்கச்சக்கமாக சேர்ந்துருச்சு. ஃபுட் கேனு இது எல்லாத்தையும் புக்கு ரீட் பண்ணு. ஃபயர் ஆர்ம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்யூரிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக்கு கிடச்சா சூப்பராக. புக்கு வச்சு ஐயோ எனக்கு என்ன புக்கு ரியல் லைஃப்பில் பிடிக்காது, ஆனால் கேமில் ரொம்ப பிடிச்சிருக்கு. டன் இட் அஸ் வெல். ஓகே க்யூரிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, சூப்பர். பேண்டேஜ் போட சொல்லி தந்திருக்கா போல் ஒழுங்கா. அப்போ ஹெல்த்து போட்டால், அதாவது பேண்டேஜ் போட்டால் சீக்கிரமாக இல்லை கொஞ்சம் அதிகமாக ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் ஆர்மர்லாம் கொடுக்குறேன்றா போல். எதுக்கு? டிஸ்ட்ராய் ஃபேக்ட்ரியில் மெடிக்கல் சப்ளைஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஏதோ வெஸ்ட் ஆர்மர் தரேன்றா. அந்த சட்டை மாதிரி இருக்காது தான் அவனுக்கு ஆர்மரா? சரி 30 இருந்தால் ஏதோ வாங்கலான் இருக்கு. ஆனால் என்கிட்ட ஸ்பீச் இல்லை. 30 இன்க்ரீஸ் பண்ணோம். ஏதாவது வேறு எதாவது வச்சுக்கிறீங்களாடா? வேறு எதுவும் இல்லையாடா? இவனுங்க எதாவது ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. நான் ஆல்ரெடி அந்த மாதிரி 2 கண்டுபிடிச்சிட்டேங்க, 2 புக்கு. நல்ல வேலை ரீடிங் எடுத்தேன், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிருக்கும். பெருக்கு வந்து ரீடிங் எடுத்தது நல்லதாக போச்சு. பாட்டில் ஏதோ போகுது தண்ணியில். ஓகே ஐ நீட் யூ. திருப்பியுமா வாட் அகெயின்னு கேட்குறதா? ஷோர்னு கேட்போம். பொலைட்டாக நடந்துப்போம். அவர் வேறு லீடரு, ஏதாவது பண்ணிட போகிறார். ஆல்ரெடி நம்மளை சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. லாக் பிக் பண்ணுமா? லாக் பிக் பண்ணி வாட்டில் ஏதோ எல்லோ பொருள் இருக்கும், அதை எடுத்துடுவாங்க. அது என்னடா எல்லோ திங்கு? வாழைப்பழமாக இருக்குமோ? சரி அப்போ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா ஏன்னா ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணி மாற்றணும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஹாஸ்டலில் வீஸ்தா மாமே.